Hello children, welcome back to my teacher and learn channel. இன்னைக்கு lesson 57 ஹிந்தி பாரகடியில் உயிர்மெய் எழுத்துக்கள் how to read the letter fa. fa லெட்டரை எப்படிலாம் நம்ம ரீட் பண்ணலாம், எப்படி நம்ம ப்ரொனன்சியேஷன் செய்து உச்சரித்து வாசிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆ இந்த லெட்டர் ஃபா, தமிழில் பா சொல்லுவாங்க உச்சரித்து. மறுபடியும் சொல்லலாம். ஆ இந்த லெட்டர் ஃபா. அடுத்த எழுத்து ஆ ஃபா, தமிழில் பா என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். ஆ இந்த லெட்டர் ஃபா. அடுத்த எழுத்து இ இந்த லெட்டர் ஃபி, தமிழில் பி என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். இ இந்த லெட்டர் ஃபி. அடுத்த எழுத்து ஈ இந்த லெட்டர் ஃபீ, நெடிலாக சொல்லணும். தமிழில் பி என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். ஈ இந்த லெட்டர் ஃபீ. அடுத்த எழுத்து உ இந்த லெட்டர் ஃபு, தமிழில் பு என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். உ இந்த லெட்டர் ஃபு. அடுத்த எழுத்து ஊ இந்த லெட்டர் ஃபூ, தமிழில் பூ என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். ஊ இந்த லெட்டர் ஃபூ. அடுத்த எழுத்து ஏ இந்த லெட்டர் ஃபே, தமிழில் பே என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். ஏ இந்த லெட்டர் ஃபே. அடுத்த எழுத்து ஐ இந்த லெட்டர் ஃபை, தமிழில் பை என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். ஐ இந்த லெட்டர் ஃபை. அடுத்த எழுத்து ஓ இந்த லெட்டர் ஃபோ, தமிழில் போ சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். ஓ இந்த லெட்டர் ஃபோ. அடுத்த எழுத்து ஔ இந்த லெட்டர் ஃபவ், தமிழில் பவ் என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். ஔ இந்த லெட்டர் ஃபவ். அடுத்த எழுத்து அன் இந்த லெட்டர் ஃபன், தமிழில் பன் என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். அன் இந்த லெட்டர் ஃபன். அடுத்த எழுத்து அஹா இந்த லெட்டர் ஃபஹா, தமிழில் பஹா என்று சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லலாம். அஹா இந்த லெட்டர் ஃபஹா. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் ஃபா லெட்டரை எப்படிலாம் நம்ம ப்ரொனன்சியேஷன் செய்து உச்சரித்து படிக்கலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு நல்லா லேர்ன் பண்ணி கற்றுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.